வங்கதேசத்தின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா அமெரிக்கா மீது குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். ஆட்சியில் இருந்து அகற்றப்பட்டதில் அமெரிக்காவின் பங்கு இருப்பதாக வங்கதேசத்தின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். நாட்டை விட்டு வெளியேறிய பிறகு முதல் முறையாக ஷேக் ஹசீனா தற்போது ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். ஆட்சியில் இருந்து அகற்றப்பட்டதில் அமெரிக்காவின் பங்கு இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக மூத்த செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா அமெரிக்கா மீது ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அதாவது நாட்டை விட்டு வெளியேறியதற்கான காரணம், பிரதமர் பதவியை விட்டு விலகியதற்கான காரணம் அமெரிக்கா என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறாரே, என்ன விவரம்? அமெரிக்கா வங்கதேசத்திலே ஒரு விமானப்படை தளத்தை அமைக்க விரும்பியது எனவும் அதற்காக செயின்ட் மார்டின் என்கிற தீவை கேட்டதாகவும் ஷேக் ஹசீனா குற்றம் சாட்டியுள்ளார். அந்த தீவிலே அமெரிக்கா விமானப்படை தளம் அமைத்து வங்காள விரிகுடா கடலிலே தனது ஆதிக்கத்தை அதிகப்படுத்த விரும்பியது. அதற்கு நான் அனுமதி அளித்தால் என்னை பிரதமராக தொடர அனுமதி அளித்திருப்பார்கள். எனது தேர்தலுக்கும் அவர்கள் உதவியிருப்பார்கள். நான் பதவியிலே தொடர்வதற்கும் உதவியிருப்பார்கள். அப்படி உதவாததன் காரணமாகத்தான் என்னை பதவியிலிருந்து நீக்கிவிட்டார்கள். இதற்கான சதியை அமெரிக்க நாட்டிலிருந்து செய்யப்பட்டிருக்கிறது என குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் வங்கதேசம் மற்றும் அருகே உள்ள மயன்மார் ஆகிய நாடுகளின் சில பகுதிகளை பிரித்து ஒரு கிறிஸ்துவ நாட்டை உருவாக்க சதி நடந்ததாகவும் ஷேக் ஹசீனா குற்றம் சாட்டியிருக்கிறார். அவர் பதவியிலிருந்து விலகிய நாளிலிருந்து இது போன்ற குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. இந்நிலையில்தான் அமெரிக்கா மீதான தனது தாக்குதலை அவர் மேலும் தீவிரப்படுத்தியிருக்கிறார். மாணவர்களை கொன்று பதவியை பறிக்க முயன்றனர், அதனால்தான் பதவி விலகினேன் என்று கூறியிருக்கிறார். இத்தனைக்கும் மாணவர்கள் அவர்களுக்கு எதிரான போராட்டம் நடத்தினாங்க. கணபதி, அதாவது மாணவர்களை தூண்டிவிட்டு இந்த போராட்டம் நடத்தப்பட்டது. என்னை பதவியிலிருந்து நீக்குவதற்காக செய்யப்பட்ட சதி இது. மாணவர்கள் தவறாக வழிநடத்தப்பட்டார்கள் என ஷேக் ஹசீனா குற்றம் சாட்டியிருக்கிறார். ராணுவத்தை கொண்டு மாணவர்களை அடக்க முயற்சி செய்தார். அதாவது போராட்டம் மற்றும் வன்முறையை அடக்க முயற்சி செய்திருந்தால் மாணவர்கள் பலர் உயிரிழந்திருப்பார்கள் எனவும் மாணவர்களுடைய உயிரிழப்பை தவிர்ப்பதற்காகவே தான் பதவியிலிருந்து ராஜினாமா செய்து வங்கதேசத்தை விட்டு வெளியேறி இருப்பதாகவும் ஷேக் ஹசீனா குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே பல்வேறு விதமான சதிகள் பற்றிய வதந்திகள் வங்கதேசத்திலே உலவி வரும் நிலையிலே பாகிஸ்தானுக்கு என்ன பங்கு, அமெரிக்காவுக்கு என்ன பங்கு, ஜமாத் போன்ற அமைப்புகளுக்கு என்ன பங்கு என்றெல்லாம் அங்கு பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. அந்த வகையில்தான் மாணவர்களை உயிரை காப்பதற்காகவே இந்த போராட்டத்திலே மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடாது, அவர்களுக்கு உயிர் சேதம் ஏற்படக்கூடாது என்பதற்காகவே நாட்டை விட்டு வெளியேறியதாக ஷேக் ஹசீனா குறிப்பிட்டுள்ளார். விவரங்களுக்கு நன்றி கணபதி.